ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு 90s Kids Food Stage சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சத்துமாவு வச்சு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் இருக்குது. இந்த மாதிரி சத்துமாவு ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சத்துமாவு வச்சு ஒரு இனிப்பு நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து 2 கப் அளவுக்கு சத்துமாவு எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம வந்து இட்லி மாவு மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் 1 by 1 நம்ம எல்லாமே நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட அந்த வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நிறையா போட்டுறாங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கவர்மெண்ட் சத்து மாவு எடுத்துக்கிறதுனால அதுலேயே எனக்கு வந்து ஸ்வீட் இருக்கும். ஆனால் இதில் வந்து நான் கொஞ்சமாக ஸ்வீட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து மற்ற சத்து மாவாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்வீட் பத்தாது, இன்னும் அதிகமாக போடணும். நான் கவர்மெண்ட் சத்து மாவுனால ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சத்து மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இட்லி மாவு எந்த ஸ்டேஜுக்கு இருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கரைச்சி வச்சுக்க மாவு வந்து இட்லி மாதிரி நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். அதுக்குன்னா ஃபஸ்ட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இட்லி தட்டில் கொஞ்சமாக நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து இட்லி வந்து ஒட்டாமல் வரக்காக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம எல்லா குழியிலையும் வந்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கழிச்சு வச்சுக்கிற மாவு வந்து நம்மளோட இட்லி தட்டில் வந்து ஒவ்வொரு குழியிலையும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நான் சத்துமாவு இடியாப்பம்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி போட்டுக்கிறேன். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ரெசிபிஸ் பிடிக்கல, ஒரு ஸ்நாக்ஸ் பிடிக்கலனா கூட இன்னொரு ஸ்நாக்ஸ் அவங்க விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து நம்ம கிட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அதுவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈகராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு. மூடி வச்சலாம். இது நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ அங்கே சூப்பராக வெந்தாச்சு. இப்போ நம்ம ஊற்றி வச்ச இட்லி வந்து சந்தவை புளியிற கட்டையில் வந்து நம்ம வச்சு நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து இடியாப்பம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க. ஆனால் இடியாப்போட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோட சேனல்லேயே இருக்குன்னா இடியாப்பம் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணால் நம்ம இட்லி வந்து அப்படியே உடையாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுக்கலாம். கிட்ஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சூடாக இருக்கும் போதே வச்சு புளிஞ்சிட்டாரா நமக்கு வந்து அது உடையாமல் வரும். நம்ம ஆறிடுச்சு அப்படின்னோம்னா சத்துமாவுனால அது கொஞ்சம் உதிரியாகிடும். ஆனால் சூடாக இருக்கும் போதே நல்லா நீங்கள் புளிஞ்சுக்கோங்க. நம்ம சூடாக வச்சு புளியும் போது அது சூப்பராக நூடுல்ஸ் மாதிரியே வரும். இப்போ இருக்க கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச நூடுல்ஸ் தான். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. சத்துமாவில் எதுவுமே செய்ய முடியாது நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் நிறையா ஸ்நாக்ஸ் செய்யலாம். என்னோடய சேனலில் நிறைய சத்துமாவு ரெசிபிஸ் நான் செஞ்சு போட்டுருக்கிறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. இது எல்லாத்தையும் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ வந்து நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடியே வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இடியாப்பம் ரெசிபி நான் வந்து என்னோடய சேனலுக்கு போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு இன்றைக்கி செஞ்சு கொடுத்து உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே சூப்பரான ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சத்துமாவு ஜீரா ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 கப் அளவுக்கு நான் சத்துமாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து நமக்கு தேவையான அளவு நான் வந்து பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஒரு ஜாம் மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு நான் பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க சத்துமாவு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம்.
லைட்டாக அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுப்பாங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து நெய்யில் வந்து நம்ம சத்து மாவு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. உங்கள் கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்க இந்த பேரிச்சம்பழம் ஜாம் வந்து உள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஸ்வீட் இருக்கும், அது இல்லாமல் நம்ம சத்து மாவில் தான் நம்ம ஸ்வீட் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக ஜீரா வேறு ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்வீட் இதை தவிர வேறு எந்த ஸ்வீட்டும் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய ஊற்றிடாங்க. கொஞ்சமாக நமக்கு வந்து ஒரு லட்டு ஸ்டேஜுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இது எல்லாத்துலேயும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எப்போதுமே நார்மலாக ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. உங்கள் கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இதில் நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த அளவு வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துக்குன்னு. இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். இது கூட வந்து நான் வந்து சேமியா வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம பாயசத்துக்கு போடுற சேமியா தான். அதை அப்படியே நீளமாக நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுக்க சத்து மாவு வந்து நல்லா நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ லட்டு மாதிரி பிடிச்சோன்னா அதுக்கு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த கட்லெட் வடை செய்கிற மாதிரி கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து வேக வச்சுக்க சேமியா வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம எல்லாத்துலேயும் வர மாதிரி ஜஸ்ட் ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் வந்து அது பண்ண கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. நீங்கள் இது வந்து வெறும் வேக வைக்காத சேமியா கூட பண்ணலாம். நான் குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுனால நான் வந்து வேக வச்சு நான் பண்ணுறேன். அப்படி நீங்கள் வேக வைக்காத பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுடரோ இல்லை மைதாவோ யூஸ் பண்ணி மாவு நல்லா கரைச்சி அதில் வந்து டிப் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையில்லை, நீங்கள் இப்படி கூட பண்ணலாம் நம்ம கிட்ஸ்க்காக. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அதில் வந்து 4 பீசஸ் வந்துச்சு. இப்போ இந்த 4 பீசஸும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஆயிலில். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்னுமே ரிச் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் கீயில் கூட அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னா கிட்ஸ் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. இனிமேல் நான் 1 by 1 போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம் அந்த சேமியா நல்லா அது முருவலாக இருக்கும். உள்ளே கொஞ்சம் நமக்கு ஜூஸியாக இருக்கும். நம்ம வந்து உள்ளே இன்னுமே வந்து நம்ம ஜீராலாம் ஆட் பண்ணலனாலும் உள்ளே கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி பல சத்துமா ரெசிபிஸ் வந்து என்னோடய சேனலில் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 by 1 நான் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம சத்து மாவு டேட்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுனால அது கிட்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வெறும் சத்து மாவு ஒரே மாதிரி சாப்பிட்டு இருந்தால் கிட்ஸ்க்கு வந்து போர் அடிக்கும். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு ட்ரை பண்ணோம்னா கிட்ஸ் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போங்க இது நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இது பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம இன்னும் ஜீரா நம்ம ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து கிட்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இது ரெடி ஆயாச்சு. இது மேலே வந்து நான் சுகர் சிரப் வந்து நான் ஏற்கனவே வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன். நான் அதை வந்து இதுக்கு மேலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் சுகர் சிரப் அந்த டைமில் உங்களால் செய்ய முடியலனாலும் நீங்கள் வந்து தேன் இருந்துச்சுன்னா தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க ரொம்பவே சூப்பரான செம ஸ்வீட்டு, செம சூப்பரான ரிச்சான ஒரு ஸ்வீட்டு. கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேர்ட் ஸ்நாக்ஸ் வந்து சத்துமா வச்சு ஒரு கேக், ரொம்பவே சூப்பரான ஒரு கேக் ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கேக் செய்கிறதுக்கு வந்து குக்கரில் நான் மணல் கொட்டி கொஞ்சம் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து முன்னாடியே வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். எங்கள்கிட்ட அவன் இல்லாதனால நான் வந்து குக்கரில் தான் இந்த கேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கான அந்த ஒரு ரிங் வந்து நம்ம உள்ளே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன்.
செட் பண்ணி இப்போ இது அடுப்பில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 2 கப் வந்து நான் சத்துமா எடுத்துக்கிறேன். நான் சத்துமா வந்து சளிச்சு தான் வச்சுக்கிறேன், அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சப்போஸ் சளிக்கல அப்படின்னம்னா நீங்கள் வந்து சளிச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். நாட்டு சக்கரை 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நாட்டு சக்கரையில் நமக்கு வந்து நல்லாவே தெரியும், கொஞ்சம் கெட்டியாக வந்து அந்த நம்ம சக்கரை வந்து கல் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சளிச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஜூஸர் ஜார் தான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்ம வந்து சத்து மாவும் அந்த நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது குருணையாக இருந்தால் கூட இந்த அரைக்கும் போது நமக்கு வந்து அது ரொம்ப சாஃப்டாக மாறிடும். இதில் வந்து 2 நான் எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எக்கு எதுக்கு அப்படின்னா நம்ம பஃபியாக வரக்காக 2 எக்கு, 1 கப்புக்கு 1 எக்கு அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் நான் 2 எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 எக் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட ஃப்ளேவருக்காக நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னோம்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னோம்னா விட்டலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வெறும் நான் சத்து மாவில் செய்கிறதுனால ஏதாவது ஒரு ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரீஃபைண்ட் ஆயில், நம்ம வந்து ஆயில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது வந்து வாசனையே இல்லாத ஆயில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா ஒரே டைமில் நம்ம அரைச்சோம் அப்படின்னோம்னா நிறையா கொலன்னு போயிடும். ஆனால் நமக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு நம்ம பால் ஊற்றி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஒட்டாமல் இருக்குது, நம்ம கிட்ட வந்து பட்டர் சீட் கிடையாது. ஆனால் நான் கீ ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்து எல்லா பட்டிலும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக லைட்டாக கோதுமை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவு கொஞ்சமாக தூவி விட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து பரவி இருக்கிற மாதிரி நல்லா வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க, தடவி விட்டுக்கோங்க. ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னோம்னா அப்புறம் கேக் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நம்ம மிக்சர் ஜார் அரைச்சி வச்சுக்கிற அந்த கேக் மிக்சரை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் சத்து மாவு மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை வந்து பேக்கிங் சோடாவோ இல்லை பேக்கிங் பவுடரோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, அதனால் சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கேக் மிக்சர் ரெடி ஆனோடனே நம்ம வந்து முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணியிருக்க குக்கரில் வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இது முன்னாடியே நம்ம ப்ரீஹீட் பண்ணனா ஒரு 25 to 30 மினிட்ஸில் நமக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் உள்ளே வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு மூடி வச்சு, அதுக்கு மேலே வந்து குக்கருக்கு மேலே வந்து ஒரு தட்டு வச்சு நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம எடுத்து அது மேலே வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்கள் ஃப்ளேவர் தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என் குழந்தைங்களுக்கு வந்து பாதாமும் கருப்பு திராட்சையும் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு தட்டு, சின்ன தட்டு வைக்கும் போது அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பெரிய தட்டை மட்டும் வச்சு நான் மூடி வச்சுக்கிட்டேன். இப்போ 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. நல்லா பஃபியாக வந்து இருக்குது, ரொம்பவே சூப்பராக, டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூடாக நம்மளால் மாற்ற முடியாது, ஆனால் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். சுற்றிலும் கத்தி வச்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒட்டி இருக்கிறான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு, செமையாக இருக்குது. நம்மளுக்கு வந்து மைதா மாவில் கூட இவ்வளோ சாஃப்டாக வராது கேக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சத்து மாவில் செஞ்ச மாதிரியே இல்லை. கண்டிப்பாக இந்த நியூ இயர்க்கு வந்து உங்கள் கிட்ஸ் எல்லாத்துக்குமே இது செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள் சைட்லலாம் எவ்வளோ சூப்பராக பஃபியாக வந்துருக்குன்ட்டு. அந்த ஒரு கெட்டியாகவே இல்லாமல் ரொம்பவே பஃபியாக வந்துருக்குது. இதை வந்து கட் பண்ணும்போதும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே வந்து நமக்கு வந்து கத்தி உள்ளே இறங்குதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு சத்துமா வச்சு ஒரு மொறுன்னு ஒரு பக்கோடா ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து நான் 3 பெரிய சைஸ் ஆனியனை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சத்து மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து நீங்கள் கடலை மாவு இருந்தால் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ வந்து பஜ்ஜி மாவு இருக்குது, ஸோ நான் வந்து அதுவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி நான் பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2 கை அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அது நல்லா கொலன்னு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து பிசைய ஆரம்பிங்க. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் அதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சத்து மாவில் வந்து செஞ்சு பார்த்தா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இந்த மலைக்கு வந்து தகுந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு. அதில் வந்து நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். எங்கள் கிட்ஸ் சாப்பிட்றதுனால உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது வந்து நான் வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனது அப்புறம் நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கிற அந்த ஆனியன் பக்கோடா வந்து நம்ம உள்ளே போட்டு நம்ம நல்லா வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து நல்லா ஏற்ற அந்த மழை காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம கிட்ஸ்க்கு வந்து எந்தெந்த வேவில் வந்து நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோமோ அந்தந்த வேவில் நம்ம வந்து கிட்ஸ்க்கு நிறையா செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து வெறும் இந்த சத்து மாவில் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் ராகி மாவு இருந்தால் கூட ராகி பக்கோடா போடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ராகி பக்கோடா போட்டிங்கன்னா கடலை மாவு ராகி மாவு மட்டும் ஆட் பண்ணி போடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து கிட்ஸ் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரேரு. ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கும் போது கிட்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுனால, அதுவும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறதுனால கிட்ஸ் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டுக்கு அந்த பக்கோடா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட மாறல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பக்கோடா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக அந்த மலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற மாவையும் நான் வந்து போட்டு நான் பக்கோடா எடுக்க போகிறேன். ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம ஆனியன் எடுத்து கட் பண்ணி நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணி நம்ம செய்கிறதுல வந்து 10 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த மாதிரி பல ஹெல்த்தியான சத்துமா ரெசிபிஸ் வந்து என்னோடய சேனலுக்கு சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சத்துமா வச்சு ஒரு புட்டு ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு சத்துமாவை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மாவில் எல்லா சைட்லேயும் வந்து ஈரப்படம் இருக்கிற மாதிரி லைட்டாக ஈரமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். நிறைய தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னம்னா அது சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிரும், அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைய அந்த ஃபுல்லாக எல்லா மாவுலேயும் அந்த ஈரப்படம் இருக்கும். ஸோ வந்து அது நல்லா நார்மல் புட்டு மாவு மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைய ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக ஈரப்படமாகி இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கான புட்டு வந்து சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அது மேலே ஈரத்துணி போட்டு நான் வச்சுருக்கிறேன். அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்க சத்து மாவு வந்து உள்ளே ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இருக்க லாக்டவுனில் வெளியே ஸ்நாக்ஸில் எதுவுமே உங்கள் கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இப்போ வந்து அந்த துணி நான் சைடில் இருக்க துணியெல்லாம் நான் வந்து சேர்த்து நான் ஒன்றா மூடி வச்சிடறேன். உங்கள்கிட்ட வேறு துணி இல்லை அப்படின்னோம்னா, சின்ன துணி தான் இருந்துச்சு அப்படின்னா அது மேலே நீங்கள் இன்னொரு துணியை நீங்கள் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சு நம்ம வந்து நல்லா குக் பண்ணி அதை எடுத்துக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு. இப்போ இது நல்லா குக் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. புட்டு மாவு வந்து ரெடி ஆயாச்சு. உங்கள்கிட்ட புட்டு செய்கிறது இருந்தால் கூட அந்த இதில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதை வந்து ஒரு நான் பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். நம்மளோட சத்து மாவு புட்டு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இல்லை வந்து இன்னும் ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு அரை மூடி தேங்காய் நான் துருவி வச்சுக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன்.
அது கூட நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் சத்து மாவில் ஏற்கனவே சுகர் இருக்கும். ஸோ வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் முந்திரி, பாதாம், திராட்சை இதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து வச்சுக்கிறேன். நான் அதையே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த லாக்டவுனில் உங்கள் கிட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ வெளியே போய் நம்ம ரிஸ்க் எடுத்து வெளியே போய் பிள்ளைங்களுக்கு தீனி வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து இருக்க சத்து மாவில் வந்து வச்சு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு இதை ட்ரை பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.